என்னன்னா கடந்த 10 வருடங்களாக கடுமையாக உழைத்து உருவாக்கிய அப்புச்சி கிராமத்தில் ஒரு அதகனம் என்ற இந்த நாடகம் ஒரு நகைச்சுவை நாடகம். இந்த நாடகத்தில் வரும் அனைத்து சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் முழுக்க முழுக்க கற்பனையில் உருவாக்கப்பட்டவை. இந்த நாடகத்தின் மூலம் யாருடைய மனதையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல. ஒருவேளை உங்கள் மனம் புண்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பது. இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து பாருங்க மக்களே, காலையில இருந்து 5 சட்டி கூழ் குடிச்சிருக்கான், 4-5 தடவை கம்மாகர பக்கம் ஒதுங்கி இருக்கான், வெளியும் சொல்லாம வெளியில வந்திருக்கான். ஆனா எதுக்கு வந்தவன்னு தெரியல. இவனெல்லாம் ஒரு காட்டாம என்றா கேட்டுக்கிட்டே இருக்க, பதில காணா. இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து? ஐயா பஞ்சாயத்தா இல்லைங்க, நம்ம ஊரை பத்தி ஒரு படம் எடுக்க போறோம், அதுக்கு ஒரு நல்ல ஹீரோவா தேர்ந்தெடுக்கணும். அப்படியா? சரி, ஒவ்வொருத்தர வர சொல்லு. இரு, அதுக்கு முன்னாடி அதை எறா. ஐயா இப்பவே எடுக்கணுமா? எல்லாரும் பாக்குறாங்க. ஏய் எடுறா, அத நீ பாத்துக்கலாம். எடு இந்தாங்கய்யா. இப்ப ஒவ்வொருத்தர வர சொல்லு. எப்பா தளபதி சுரா, நீ முதல்ல வந்து நடிச்சு காட்டு. வணக்கம் என்ற சனிமுகம், நான் உனக்கே அப்பா, இவன் என்ன அண்ணான்னு சொல்றான். யோ வேற சொல்லியா? வணக்கம் அப்பா என்ற சனிமுகம், நான் உனக்கு தானே அப்பா, இவன் என்ன அப்பா சொல்றான். யோ வேற சொல்லி தொலையா? வணக்கம் என்ற சனிமுகம், நான் அப்புச்சி கிராமத்துல இந்த மாமா வேலையா பாக்குறேன், இவன் என் மாமான்னு கூப்பிடுறான். கண்டுபிடிச்சிட்டானே. யோ சுரா, நீ வணக்கமே சொல்ல வேணாம், ஸ்ட்ரிக்டா நடிக்க ஆரம்பியா. லாக்க ரிலீஸ் பண்ணிட்டாடி. सुनो, तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा, खोलने को बोला तो सोच रहे हैं? तूने मेरे हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग फिर भी तो डर रहे हैं ना? அந்த பாயா இருக்கணும்டா. ஆனா பாவி, இந்த காட்டு மிராண்டி பல்லுக்கு ஆனா அவனாவே தெரியாது. நீ எதுக்கு தெலுங்குல 10 நிமிஷம் பேசுற? ஐயா இது இந்தியா. ஐயா என்னது இந்தியா? அப்படின்னா வெளிநாட்டு மொழியா? சரி நீ அங்க போய் நில்லு. ஐயா நம்ம படத்துல நடிக்க ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காருங்க, வர சொல்லு. நீங்க அந்த பெரிய மனுஷனா? உன் பேர் அண்ணையா? என் பேரு தூக்கி அடிக்கிற காந்தோ. நீ தூக்கி அடிக்கிற காந்தோ இல்ல தூக்காம அடிக்கிற காந்தோ? எங்க இருந்து வர? என் சொந்த ஊர் மதுரை. மதுரையா? மதுரை சரி, மதுரையில எங்க? கர்மாத்தம்பட்டி. கர்மத்தம்பட்டினா? கர்மத்தம்பட்டியே. கர்மத்தம்பட்டியில எங்க? தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதுல ஓட்டுரிமை பெற்றவங்க 4,79,00,000, ஓட்டுரிமை இல்லாதவங்க 1,42,00,000. படிச்சவங்க 4,06,00,000 பேர், படிக்காதவங்க 2,15,00,000 பேர். வறுமை கோட்டு கீழே 86,00,000 பேர் இருக்காங்க. விவசாய நிலம் 1,10,00,000 ஏக்கர், அரிசி நிலம் 50,00,000 ஏக்கர். மொத்த கலெக்டர்ஸ் 30 பேர், முனிசிபல் கோர்ட் 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 364, சராசரியா 72 பேஷண்ட்டுக்கு
ஒரு பெட். மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1776, போலீஸ் எண்ணிக்கை 82,840, மொத்த ஜெயில் 133, ரயில்வே ஸ்டேஷன் 626. உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் 4000 கோடி. ஒரு நாளைக்கு ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, 72 திருட்டு கேஸ். ஒரு மணி நேரத்துக்கு 127 பேர் பிறக்கிறாங்க, 44 பேர் சாகுறாங்க. மொத்த வார்த்தை தான் கேட்டேன். எதுக்கு இவ்வளவு பேசி 10 பேர் சாவடிக்கிற? எல்லாம் இந்த சனிப்பேரை சொல்லணும். எங்க இருக்கா அந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வந்த? அடுத்தால வர சொல்ற. எப்ப தலைவரம் நீ வந்து நடிச்சு காட்டு. வணக்கம்லாம் சொல்ல வேணாம், அப்புறம் இந்த ஆள் உயிரா வாங்குவான். அது அத்திப்பட்டி. ஆமா, அது அத்திப்பட்டி, இது அப்புச்சி கிராமம். அதுக்கு என்ன இப்ப நடிச்சு காட்டியா? என்ற சனிமகம் நடிக்கிறதான் ஆள் கூப்பிட்டோம். இந்த கர்மையோட நடந்துட்டே இருக்குது. ஐயா, நான் பார்த்து வளர்ந்த வீட்டு மரம்ல தானா வளர்ந்த காட்டு. ஐயா, தளபதி சுறாவுக்காக இடையே இருப்போம், ஆனா எதற்காக சுறாவா இருக்க மாட்டோம். நீ பெண்ணு சொல்ல வர்ற? ஐயா, தளபதி சுறா நடிப்பு சூப்பர். நீ தளபதி சுறாவுக்கு என்ன உறவு? ஐயா, நான் அவரோட சித்தி மகன் விக்கிர ஆண்ட. எல்லாரும் சொல்லாது, கீழே உட்காரு. வேற யாரும் நடிப்பு நல்லா இருந்துச்சு? உடல் மண்ணுக்கு தல வேதாளத்துக்கு, தல வேதாளத்து நடிப்பு சூப்பர். நீ தலைவேதாளத்துக்கு என்ன உறவு? ஐயா, நான் அவரோட மச்சான் ரிச்சரோடு. நீ ரிச்சரோடோ இல்ல போரோடோ? சொல்லாது, கீழே உட்காரு. வேற யாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு? உலகான நடிப்புக்கு ஈரல் இல்ல. அவர் நடிப்பு பேய், அவர் நடன சூறாவளி. அவர் மட்டும் நம்ம படத்தில் நடிச்சாருன்னா நம்ம படம் 300 நாள் இல்ல 3000 நாள் ஓடும். நீ இப்ப உலகம் வாங்கிட்டு ஓட போற. ஒழுங்கா கீழே உட்காரு. வேற யாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு? ஐயா, அவங்க எல்லாரையும் விட நான் நல்லா நடிப்பேங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. இங்க நடிச்சு காட்டு. முன்னாக்கா அடிப்பேன், நிமிந்தாக்கா உதப்பேன். உடம்ப பிச்சு போட்டுடுதம் பச்சி ஆதாய மச்சி அழைக்க பச்சி உடம்ப பிச்சு போட்டுடுதம் பச்சி. பனியிலும் மில்லிலும் இடையிலிருந்து 3 பேர் இத்தனை நாள் மில்லியனமா இருக்கு. இப்ப வலியனமாய் ஒரு ஞாபகம் பச்சை பிள்ளைகளுக்குள்ள இருந்த பாருங்க கட்டி உச்சி மீது வாழிருந்து வேறு என்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே பேசுவப்ப என் தங்கச்சி எப்படி எல்லாம் பேசுது பார்க்க கீழே உட்காந்து கை தேய்ச்சி ரசிச்சு. அதனால இன்னைக்கு ஊர்வாக என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பேசுனாட்டா. பேச சொல்லாட்டா. அவதானே
யாருக்கும் புரியாத ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துட்டாரு. காட்டாமனா காட்டாமதான். காட்டாம தீர்ப்பு தமிழ்ல சொல்லு. இது ஏன் கிராமம், இங்க நான் தான் எல்லாமே. இந்த படத்துல நான் தான் ஹீரோவை நடிப்பேன். இது இந்த காட்டாமோட தீர்ப்புடா 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 தீர்ப்புடா. காட்டாம இது இன்னும் முடியலன்னா போற. காட்டாம இது இன்னும் முடியலன்னா போற. காட்டாம இது இன்னும் முடியலன்னா போற. காட்டாம இப்ப இது எப்படி முடியுதுன்னு பாரு.